ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டிஷ்வாஷர், அதாவது நாங்கள் வச்சுருந்தது ரிப்பேர் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். உடனே புது டிஷ்வாஷர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ புது டிஷ்வாஷர் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபிட் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. ஃப்ரீயாக நமக்கு ஒரு டிஷ்வாஷர் கிடச்சிது. பழசு போயிட்டு புதுசாக அப்டேட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான இதை வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறதுனால அவங்களே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாத்திரம் வைக்கிறதுக்கான ட்ரேஸும் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் போர் பண்ணுறதுக்கும் நம்ம அதில் வந்து ஃபஸ்ட் ரேக் செகண்ட் ரேக்குன்னு இருக்குது. கீழே வந்து எப்போதும் சில்வர் பாத்திரங்கள் வைக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக், அதாவது மைக்ரோவேவன் யூஸ் பண்ணுற பாத்திரங்கள்லாம் வைக்கலாம். அண்ட் செராமிக் வந்து கீழே வைக்கலாம். கிளாஸஸ் வந்து வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். அண்ட் வுட் ஆல்சோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிளாக் கோட்டிங்காக இருந்தால் வைக்கக்கூடாது. இவங்களே ஃப்ரீயாக இந்த இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிஷ்வாஷரை நான் அதுக்குள்ளே போட்டுட்டு லிக்விடை போர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அது பக்கத்தில் லிக்விடும் இருக்குது. நல்லா ரின்ஸ் பண்ணி நல்லா ஹாட்டாக நமக்கு வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு புதுசான பாத்திரம் மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அடுக்கியாச்சு. போட்டு ரிமூவ் பண்ணி எடுத்து என்னோடய பிளேட்டை பார்க்கும் போது ஜொலிக்குதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கையால் விளக்குறதோட இதில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா விளக்கியிருக்கு.